உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சேட்டு நிலத்தை அளந்தாச்சு, பத்திரத்துல உள்ளபடி எல்லாம் சரியா இருக்கு. டேப்பை சுத்துப்பா. நிலத்தை அளந்தாச்சு, பத்திரத்துல இருக்க மாதிரி பக்காவா இருக்கு. சரி, நீ கேட்ட பணத்தை இன்னைக்கே கொடுத்துறேன். அந்த பழனி போய் கோளாறு பண்ணாம இருந்தா நேத்தே வேலை முடிஞ்சிருக்கும். அதை விடுங்க, அவனை பத்தி எதுக்கு பேசிட்டு? என்னாச்சு? என்ன அருள் வந்துருச்சா அந்த அம்மாக்கு? என்னாச்சுப்பா? அருள் வந்துருச்சா? என்னோட நிலத்தை விக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா? சொல்லுங்க, இது தப்பு இல்லையா? அம்மா, யாரு நீ? என்ன பேசுற? இது எங்க மாமாவோட நிலம். எதியா உன் மாமா நிலம்? இது ஆத்தாவோட நிலையா? இன்னுமா நான் யாருன்னு உங்களுக்கு விளங்கல? நான் ஆத்தா வந்திருக்கையா? என்ன ஆத்தா இப்படி சொல்ற? நேத்து கூட பஞ்சாயத்துல இவங்க நிலந்தான்னு ஆத்தா தீர்ப்பு சொல்லுச்சு. ஏய், நிலம் அவங்களுக்கு தான்யா. ஆனா ஆத்தா நான் குடியிருக்கனே. நான் குடியிருக்கிற நிலத்தை எப்படியா விப்பீங்க? என்னத்த நீ சொல்ற? இது எப்படி ஓ நிலமாக? ஏங்க, யாரோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க கூட கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்க மாமனோட இடம். இந்த நிலத்தை வச்சுதான் நாங்க எங்க வீட்டையே மீட்டணும். இத போய் சாமிநாதன் சொன்னா எப்படிங்க? என்னங்க அர்த்தம்? இத பாருங்க, இது கண்டிப்பா அந்த பழனி போய் சரியா தான் இருக்கும். இதை யாரும் நம்பாதீங்க. நேத்து ஊர் மத்தியில அவன் கொடுத்த பத்திரம் பொய்ன்னு சொல்லி அவமானப்பட்ட ஆத்திரத்துல என் மாப்பிள்ளை அந்த அடியே அடிச்சிருக்கான். அவன் நேத்து அவனை போலி போட்டிருப்பேன். என் மகன் தடுத்துட்டான். இன்னைக்கு என்னடா, யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி இப்படி ஒரு கதையை விட்டுருக்கான். நல்லா இல்லைங்க. இந்த கதையை எங்களை நம்ப சொல்றீங்களா? எதியா கதை? எது கதை? ஆத்தா வந்திருக்கேன்னு சொல்றது உனக்கு கதையா? ஏன் இடம் தானு நான் நிரூபிக்கட்டுமா? நிரூபிக்கட்டுமா? சொல்லுயா. என்னப்பா ஆத்தா இவ்வளவு ஊர்ஜிதமா சொல்லுது? என்னன்னு தெரியலையே. ஆத்தா என்ன சொல்லுதுன்னு தான் பாப்போம். ஏய், இங்க தோண்டுங்கயா. என்ன ஆத்தா அந்த இடத்துல தம்பி, ஏதோ சத்தம் கேக்குதுப்பா. நோண்டாதீங்க. தள்ளுப்பா, தள்ளு. அது என்னன்னு பாக்குறேன். பூசாரி, பண்ண தள்ளி பாருங்க. இதை பாக்குறேன். ஆத்தா, அம்மா, தாயே, தாயே, அத மேல வையா. ஆத்தா, தாயே, தொட்டு கும்பிடியா. சக்தி. என்ன இப்ப நம்புறீங்களா? இது ஆத்தாவோட இடம் தானே, இப்ப நம்புறீங்களா? நான் இங்க முளைச்சிருக்கையா. எனக்கு இதே இடத்துல கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்க.
கும்பாபிஷேகம் பண்ணுங்க. சித்தப்பா என்ன சித்தப்பா இவங்க பேசிட்டு இருக்காங்க? அதேம்மா எனக்கு ஒண்ணும் புரியல. இது கண்டிப்பா அந்த பழனி பையோட சரியாத்தான் இருக்கும். ஐயா, இது அந்த பழனி பையோட சரியாத்தான் இருக்க. அவனை விசாரிங்க ஐயா, அப்பதான் உண்மை உங்களுக்கு புரியும். என்ன மாணிக்க நீ புரியாம பேசிட்டு இருக்க? ஆத்தா உங்க இடத்துல முளைச்சிருக்குப்பா. ஆத்தா சுயமா வெளியே வந்திருக்கு. இத தலைவிரிச்சோம்னு சொல்லுவாங்க. இத போய் சதின்னு சொல்ற. கண்ணத்துல போட்டுக்கப்பா, கண்ணத்துல போட்டுக்க. இனி இந்த நிலம் அம்மனுக்கு தான் சொந்தம். இதை யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. ஐயா இப்படி சொன்னா எப்படி? நாங்க இந்த நிலத்தை வச்சுதான் எங்க வீட்டை திருப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா எங்க வீடு கைய விட்டு போயிரும். என்னப்பா பேசுறீங்க நீங்க? தெய்வம் குடியிருக்க இடத்தை வித்து காசாக்குனா தெய்வ குத்தமாயிடும். ஊரே அம்மனோட சாபத்துக்கு ஆளாயிடும். ஐயா, எங்களுக்கு இந்த நிலம் வேண்டாம். நீங்க ஊருக்கே எடுத்துக்கங்க. எங்களுக்கு அதிகப்படியான பணம்லாம் தேவையில்லை. நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தை வேண்டா கொடுங்க. மாணிக்கம், இது ஆத்தா உருவான இடம்பா. இதை சொந்தம் கொண்டாட முடியாதுப்பா. இப்படி சொன்னா எப்படிங்க? நாங்க பணத்துக்கு எங்க போவோம்? வீடு எங்க கையை விட்டு போச்சுன்னா நாங்க நடு ரோட்ல தாங்க நிக்கணும். மாணிக்கம், நீ நமக்கு வேண்டப்பட்டவன் தான். இந்த இடம் ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனையா தான் இருக்கு. முதல்ல பத்திர பிரச்சனை, இப்ப சாமி சிலை. நீ இதை விக்கிறது சரியா படல. நான் தெய்வத்தோட மோத விரும்பல. நமக்கு குடும்பம், புள்ள குட்டி எல்லாமே இருக்கு. நீ இதை விக்கணும்னு நினைக்காத. என்ன மன்னிச்சிரு மாணிக்கம். சரி. अरे ओ माता जी, नमस्कार कर दो, नमस्कार. மாணிக்கம் வரப்பா. வாங்கப்பா, நீங்க வாங்க, நம்ம போலாம். சேட்டுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் புரியலையா? இந்த இடம் உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுல. கிளம்புங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இது சதியா இல்லாம உண்மையா இருந்தா நல்லவங்க இருக்கிற இடத்துல தான் சாமி இருக்கும்னு சொல்லுவாங்க. இது என் மாமா கதிரேசனோட நிலம். இங்க சாமி இருக்குன்னா என் மாமாவும் சாமி தான். இனிமையாவது அந்த நல்ல மனுஷனை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாங்க சித்தப்பா போலாம். வாங்க. சரி, புரிஞ்சுக்கிட்டாங்க. வாங்க, நம்ம சாமியை கும்பிடுவோம். அத்தா, உனக்கு சிறப்பான ஒரு கோயிலை கட்டறதா. கும்பாபிஷேகத்தை பண்றோம். ஐயா, கூட்டத்தை போட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்யா. பண்ணிடலாம். நிலத்தை விக்க அளக்கலான்னு காலையில போனா பக்கத்து நிலத்துல வேலை செய்யற பொம்பளை ஒண்ணு திடீர்னு சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம நிலத்துக்கு வந்து ஏன் நிலத்தை விக்க பாக்குறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.